பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக நம்ம பொலிட்டிக்கலாக நிறையா பேசியிருக்கோம். 800 வீடியோ பேசினாலும் நிறையா பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம சினிமா சார்ந்து நம்ம பெருசாக பேசுனது கிடையாது. இந்த வீடியோ நம்ம ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, கூலி படத்தோட அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் படம் பார்த்துட்டு வந்த 90% மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்த கருத்து உருவாக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. படம் பார்க்காம ஆன்லைனில் பார்த்திங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்லி போகிற பீப்புள்ஸ் அத்தனை பேரும் படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஃபீல்லே போகிறாங்க. வெளியே வந்தும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது அத்தனைக்கு காரணம் விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி எங்கேயோ மாநாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணுறாங்க. சரி, படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் சொல்லலை, ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க. இந்த படத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிறது அவதூறு கிடையாது, இது உண்மையான விமர்சனம். ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரோட ஆதங்கமாக அந்த ஆதங்கம் இருக்குது. அதை பற்றி நான் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் அவதூறு பரப்பலை, நான் பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுகிறேன். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உட்பட அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நடிப்பில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இந்த படத்தோட கதைக்களம், அதே நேரத்தில் கதை, அது ரெண்டு தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது லோகேஷ் கனகராஜ் படமாகவும் இல்லை, அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் படமாகவும் இல்லை. இது யாரோட படம்னே எங்களுக்கு தெரியல. அதாவது இந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் இணையத்தில் ரொம்ப எதிர்ப்பு கிளம்புதுன்னா, விமர்சனம் கிளம்புதுன்னா, தக் லைஃபுக்கு கிளம்புன மாதிரி, கங்குவா படத்துக்கு கிளம்புன மாதிரி, இந்தியன் 2க்கு கிளம்புன மாதிரி இந்த படத்துக்கும் கிளம்புது. இங்கே பார்த்தீங்கன்னா இணையத்தில் அத்தனை பேருமே ஏன் கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கிடையாது அவங்களோட டார்கெட்டு, லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற டேரக்டரை நாங்கள் ஒரு மாயாவே பார்த்துட்டோம். இந்த மனுஷன் நிறையா டீகோட் பண்ணுற மாதிரி சினிமா கொடுப்பாரு, சினிமாவை அடுத்த லெவல் கொண்டு போவார். ஏன்னா லியோ படத்தோட மேக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மேக்கிங் கொடுத்த ஒருத்தர் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்க போகிறார், என்ன செஞ்சிருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஒரு நார்மல் டெம்ப்ளேட் சினிமா கொடுப்பார்ல ஒரு இயக்குனர், அந்த மாதிரி இந்த திரைப்படம் இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஐடியாஸ் எதுவுமே எங்களை எக்ஸைட் பண்ணல. அதுதான் இங்கே பிரச்சனை ஆகுது. ஸோ இங்கே விமர்சனங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை நோக்கி போல, இங்கே லோகேஷ் கனகராஜ் அவர்களை நோக்கி போகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இவ்வளோ தூரம் விமர்சனம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே சினிமா சார்ந்த விமர்சகர்கள் தான் முழுக்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும், 3 BHK அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 11 அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு இதே சினிமா ஃபேன்ஸ் தான் காரணம். இந்த திரைப்படங்கள் அத்தனையுமே எங்களை எக்ஸைட் பண்ணிச்சு. ஆக்டர் யாரெல்லாம் பார்க்கல, படம் நல்லா இருந்துச்சு, கொண்டாட ஆரம்பித்தோம். கொண்டாடும் போது இந்த சினிமா ஃபேன்ஸ் வேணும். அதே நேரத்தில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த சினிமா ஃபேன்ஸ் வேணான்னு சொல்கிறது சரியாக இருக்காது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வர்றாங்க, நல்லா இருக்குன்னா அப்பா 100 மார்க் வச்சுக்கோங்கிறாங்க, நல்லா இல்லைனா 0 மார்க். அதே நேரத்தில் ஓங்கிட்டேருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டரை நம்ம டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுறங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ நல்லா இருக்கும்போது ரொம்ப பாராட்டுறதும், நல்லா இல்லாத போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் இயல்பாக இருக்குது. இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது மிக முக்கியமான விஷயம், லோகேஷ்டை எதிர்பார்த்தேன்னு போனி என்னத்தை எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த படத்தை மட்டும் பேசலை, இதற்கு முன்னாடி அவரோட திரைப்படங்கள் அத்தனையுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மாநகரம் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெவ்வேறு கலைக்களங்கள் ஒரு இடத்துல நிற்கும். அதே நேரத்தில் கைதி அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு கைதி பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பி நம்ம அண்ணனை வச்சு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் எடுத்தார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒரு ஆசிரியராக ஒருத்தர் உள்ளே போகிறாரு, அங்கேருந்து ஒரு மாணவராக ஒருத்தர் வெளியே வர்றார். 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டையை பற்றி இந்த திரைப்படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆசிரியராக இருக்கிறோட குணாதிசயம் நேர்மாறாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவராக இருக்கக்கூடிய குணாதிசயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கதைக்களத்தை எழுதியிருப்பார் லோகேஷ் கனகராஜ். அதனால இந்த படம் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. அதுக்கடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டாடினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த முழுக்க அந்த அண்டர்வேர் ஆப்ரேஷனில் இருப்பாங்கள்ல, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இது அத்தனையுமே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார். ரொம்ப எக்ஸைட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டோரி டெல்லிங்கை கொடுத்துருப்பார். லியோ படத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய பாஸ்ட்டை மறந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாஸ்ட்டை ஒருத்தர் மறந்துட்டு அந்த பாஸ்ட்டே இல்லாமல் ஒருத்தர் வாழ்கிறாரு, மறுபடியும் அவரோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணுது, அவர் அதை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறையா சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, பட் செகண்ட் ஹாஃபில் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட விமர்சனங்களையும் முன் வச்சாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கூலி அப்படிங்கிற திரைப்படத்தை என்னால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அடக்கவே முடியாது. இந்த திரைப்படம் என்ன பேசுது, என்ன சொல்ல வருது,
இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தோணுது. அதாவது 30 வருஷம் முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஒரு சம்மந்தப்பட்டவங்களோட, 30 வருஷம் கழித்து அதே நபருக்கு அதே சம்மந்தப்பட்டவங்களோட ஒரு பிரச்சனை வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்லி கூலி தொழிலாளிக்காண்டி அந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கொல்லப்பட்டதுனால அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் டிசைன் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சரி, அந்த கூலிக்காண்டி ரஜினி அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் எனக்கு ரஜினி இதை பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லி ரஜினி இதெல்லாம் கண்டிப்பாக செய்வார், நண்பனுக்காண்டி கண்டிப்பாக பழி வாங்குவார். ஏன்னா ரஜினி அவர்கள் 30 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணார். இந்த மாதிரி வந்து இந்த முதலாளிகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார். இப்போ தன்னுடைய நண்பனை கொண்டோன்னு ரஜினி அவர்கள் எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே இறங்கி பயங்கரமாக பண்ணுவார்னு சொல்லி அந்த மொதல் பார்த்தீங்களா கூலி தொழிலாளிகளுக்காண்டி அதே நேரத்தில் ரஜினி அவர்கள் பண்ண அந்த சாகசமும் இந்த படத்தில் ரெஜிஸ்டர் ஆகலை. அதே நேரத்தில் தன்னுடைய நண்பனுக்கும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கும் ரஜினி அவர்கள் கதாபாத்திரத்துக்கும் சத்யராஜ் கதாபாத்திரத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா போதுமா, அதை ஆழப்படுத்த தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் நமக்கு இந்த படத்தில் எழுது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒர்க் ஆகலதுனால 30 வருஷம் முன்னாடி நடந்த சண்டையும் நமக்கு ஒர்க் ஆகலை, 30 வருஷம் பின்னாடி நடக்கிற சண்டையும் நம்ம ஒர்க் ஆகலை. அதே நேரத்தில் அந்த சத்யராஜ் கதாபாத்திரத்துக்கும் இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி வருதுன்னா, ஒரு சேர் ஒன்று, இப்போ நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு சேர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சேர் மூலமாக 2 பேருக்கு ஒரு கனெக்டிவிட்டியை படத்தில் கொண்டு வராங்க. இந்த சேர் சத்தியமாக ஒர்க் ஆகலை. கொலை பண்ணுறவனுக்கு அந்த கொலையை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாதா? அதே மாதிரி எதிரி கேங்கில் இருக்கிறவங்க வழக்கம் போல் ஆயுதம் கடத்துவாங்க, இது கடத்துவாங்க, அது பேர் என்ன, இப்போ வாட்ச் கடத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்துவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சலிச்சு போச்சு தமிழ் சினிமாவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வில்லன் கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்காக இல்லை, ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை செய்கிற கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்காக இல்லை. 30 வருஷம் முன்னாடி சண்டையும் சாதாரணமாக இருக்குது, 30 வருஷம் கழித்து அவர் செய்கிற சண்டையும் சாதாரணமாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வில்லனோடு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒன்று சேர்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா உள்ளே விடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஆகிறார். அதாவது போலீஸ்லேருந்து உள்ளே வரவர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு எதிராகவே அவர் திரும்பி தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காண்டி ஒரு விஷயங்கள் அத்தனையுமே செய்கிறாரு. அவருடைய ஒய்ஃபு கதாபாத்திரமாக ஒருத்தரை கொண்டு வராங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன கிடைக்கும், மெடல் கிடைக்கும், நம்மளை வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பணங்களை நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ட்ராக் மாறுறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்னபடி 30 வருஷம் சண்டை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, 30 வருஷம் கழித்து நடக்கிற சண்டை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுதான் அந்த படத்தோட மேஜரான தோல்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல வர்ற சாங்கு ரஜினி வந்து ஸ்டைல் பண்ணுவார், படம் முழுக்க ஸ்டைல் தான் பண்ணுறார். இப்போ அப்படியே சலிச்சிருச்சு. அதாவது 10 சீனுக்கு ஒரு சீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டைலாக நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டாஸ்மார்க்கில் உட்காந்து சுண்டல் சாப்பிடுவார், அது கூட ஒரு ஸ்டைலாக தான் சாப்பிடுவார். உட்காந்தா ஸ்டைலு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுதிகாஷன் அவர்களுக்கு சத்யராஜோட இறப்பு பார்த்தீங்கன்னா சாதாரண இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் எடுத்து இப்படி காமிப்பார். அந்த ஃபோன் எடுத்து காமிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்டைலு. ஸோ இவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அழுத்து போச்சு. நார்மலாக நடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த டோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுறோம். ஸோ படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப நல்ல கதை. அதாவது 30 வருஷம் முன்னாடி ஒரு கேங்கோட ஒருத்தருக்கு சண்டை வருது, 30 வருஷம் கழிச்சும் அதே கேங்கோட ஒருத்தருக்கு சண்டை வருது. 30 வருஷம் முன்னாடி அந்த கேங் அவரை பார்த்து பயந்துச்சு, மறுபடியும் இவர் தான் அந்த பிரச்சனையை பண்ணுறார், மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளே இவர் தான் உள்ளே வர்றாருங்கிறப்போ அந்த கேங்குக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா இவரை அரவணைச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. 30 வருஷம் முன்னாடி அதை பண்ணலை, இப்போ அதை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த கேங்கு, இந்த நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா வாட்சு, போதைப் பொருள், இது உள்ளே இவரோட படங்கள் சுற்றுறது ரொம்ப அப்படியே சலிச்சு போச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ இங்கே மேஜரான பிரச்சனை என்னென்னா கதை வலுவாக இல்லை. கதை வலுவாக இல்லாதனால கதாபாத்திரங்களோட நடிப்பு நமக்கு வலுவாக பேசப்படல. கதாபாத்திரங்கள் வலுவாக நடிக்கலை நான் சொல்ல வர்றேன். இந்த கதை ஸ்ட்ராங்காக இல்லாதனால அவங்க என்ன நடித்தாலும் சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இவங்க நடித்து முடித்த பிறகு அதை பார்க்கும்போது நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா அது வரமாட்டேங்குது. ஏன்னா இங்கே கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், இங்கே வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே வேர் ஸ்ட்ராங்காக இல்லாதனால எதுவுமே இங்கே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ ஓகே லோகி அண்ணா, நெக்ஸ்ட் படம் நல்லா பண்ணுங்கள். இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறோன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான். இங்கே சூப்பர் ஸ்டாரில் விட்டுருங்க, உங்களை நம்பி தான் அந்த படத்துக்கு நான் போனேன், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. ஸோ என்னுடைய ஆதங்களை இந்த வீடியோக்கெல்லாம் நான் கொட்டிட்டேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு செலவழித்து போகிறேன், அதெல்லாம் எனக்கு அந்த சீன்லாம் கிடையாது. என்னை 3 மணி நேரம் லோகேஷனா எக்ஸைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். இப்போ லோகேஷனா மறுபடியும் என்னை எக்ஸைட் பண்ணுறதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குல்ல, அந்த வேதனை தான் அந்த வீடியோவில் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு உங்களை அப்படியே நிராகரிச்சிட்டோம்
வச்சிட்டோம், உங்களை அப்படியே தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் நீங்கள் கையில் எடுத்து ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணி உங்களுடைய கதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே மாற்றி அமைச்சு ஒரு கம்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. மற்றபடி அந்த படத்தை நாங்கள் எவ்வளோ தூரம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நிச்சயமாக அந்த படத்தை நாங்கள் நிச்சயமாக அந்த படம் நல்லா இருந்தால் நாங்கள் அத்தனை பேருமே கொண்டாடுவோம். இதே செட் ஆஃப் ஆடியன்ஸு அந்த படம் நல்லா இருக்கும்போது அப்படியே மாற்றி பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கணும், ஒருத்தரை வளர்த்து விடணும், ஒருத்தரை கீழே முக்கணும்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் கொண்டாடுவோம், படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்தால் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படத்துக்கு காரணம் விஜயண்ணா தான் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.